இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். நிக்கல், பிங்கி இன்னைக்கு வந்திருக்காளே. டேய் என்னடா சொல்ற? உனக்கு ஒண்ணு தெரியுமா? பிங்கியோட ஸ்கூட்டருக்காக நான் என் உயிரையே விட்டுருவேன். சரியா சொன்னடா. இன்னைக்கு பிங்கி ஸ்கூட்டர்ல ஒரு ரைடு போயிட்டு வந்துடலாம். ஜாலியா இருக்கும்டா. பிங்கி வந்துருச்சு பாரு. ஹாய் பிங்கி. எப்படி இருக்க பிங்கி? பிங்கி என்ன வருத்தமா இருக்கா? ஓஹோ, பிங்கி மட்டும் வருத்தமா இல்ல, பிங்கியோட ஸ்கூட்டரும் வருத்தமா இருக்கு. நீங்க என்ன பிங்கி பிங்கின்னு என்ன கூப்பிடாதீங்க. என் பேரு ராஜீவ். அட, பிங்கியோட ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டே நானும் கூட வரேன்டா. ஒரே ஒரு ரைடு. விடு, என்ன தொடாத. டேய் என்ன பண்ற? கீழே இறங்கு, அவன் போகட்டும். பாரு, கோவத்துல பிங்கியோட கண்ணும் பிங்க் ஆயிருச்சு. ஆமாண்டா, பயங்கரமா பிங்கா தெரியுது. கைய வைக்காத, இல்லனா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ சொல்லு. சொல்றா. ஏய், என்னடா பண்ணுவ? சொல்லு. என்னையே மிரட்டுறியா? ரொம்ப சந்தோஷம்டா. இது ஒண்ணுதான் பாக்கி. ஒரு உதவக்கர நீ இப்ப அடி வாங்கிட்டு வந்திருக்க. இப்ப யார் கூட சண்டை போட்ட? கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க அடிச்சிட்டாங்க. நான் ஒண்ணுமே பண்ணலப்பா. அவங்க என்ன பிங்கி பிங்கின்னு கூப்பிடுறாங்க. நான் அதுக்காக அவங்கள திட்டுனேன். அதுக்கு என்ன போட்டு அடிச்சிட்டாங்க. என்னடா பண்றது? கடவுள் உனக்கு கை கால் கொடுக்கல? எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிங்க் ஸ்கூட்டர் தான். என்ன? கொஞ்சம் தெளிவா பேசுடா. அப்பா, இது எல்லாமே அந்த பிங்க் ஸ்கூட்டரால தான் நடந்தது. உன்னால எதுவும் பண்ண முடியல, அதனால பழிய ஸ்கூட்டர் மேல போடுறியா? ஏண்டி, இவன் எப்படி நம்ம வீட்டுல வந்து பிறந்தா? என்னைக்குதான் இவன் திருந்தி வாழ போறானோ? வேலைக்கு போக மாட்ட, ஒழுங்கா படிக்கவும் மாட்ட, எங்களுக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பாரமாவே இருப்ப. நான் வந்து பிசினஸ் பண்ண போறேன். பிசினஸ் பண்ண போறியா? அதுக்கு மூளை வேணும்டா. மூளை உங்களை விட எனக்கு அதிகமா தான் இருக்கு. ராஜீவ், கோவத்துல பிங்கியோட கண்ணும் பிங்க் ஆயிருச்சு. ஆமாண்டா, பயங்கரமா பிங்கா தெரியுது. உன்னால எதுவும் பண்ண முடியல, அதனால பழிய ஸ்கூட்டர் மேல போடுறியா? ராஜீவ், என்னடா பண்ற? பைத்தியமான்னு கேட்ட. என்ன காரியம் பண்ற? எந்த நேரத்துல பொறுத்து தொலைச்சியோ எதுவும் தெரியல.
அம்மா பாத்தீங்களா, இன்னைக்கு நான் என் கையை சரியா பயன்படுத்தியிருக்கேன். சின்ன வயசுல இருந்து என்கிட்ட குறைய மட்டும் தானே பாத்தீங்க. இன்னைக்கு பாருங்க, எல்லா குறையும் நீங்கிடுச்சு. நீங்க என் மேல அன்பு காட்டவே இல்லைல்ல. ஆனா நான் உங்க 2 பேரையும் ரொம்ப நேசிச்சேன்ல, இன்னமும் நேசிப்பேன். நான் இருக்கிறது உங்களுக்கு சங்கடமா இருந்தது. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் என்னோட சொந்த காலில் நிக்கணும்னு நீங்க 2 பேரும் விரும்புனீங்கல்ல. கவலைப்படாதீங்க, நான் உங்க மொத்த ப்ராப்பர்ட்டியையும் வித்து என் சொந்த காலில் நின்றுடுவேன். அப்புறம் நான் எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன திட்டுவீங்கல்ல. அப்பா முதல்ல நீங்க அம்மா, இதை நான் உங்களோட மருமகளுக்காக வச்சுக்கிறேன். உங்க ஆசீர்வாதமா எடுத்துக்கிறேன். சரியா? வாங்க. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. அப்புறம் எந்த டென்ஷனும் எடுத்துக்காதீங்க. நான் இந்த வீட்டையும் அப்புறம் இடத்தையும் விற்க மாட்டேன். எனக்கு தெரியும் உங்களோட நினைவுகள் இங்க இருக்குல்ல. சரி, நான் கிளம்புறேன். அடிக்கடி வந்துட்டு போவேன். வா, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்ன பண்ற? சீக்கிரம் வா, அக்காவோட பஸ் வந்திருக்கும். என்னாச்சு ராஜு? இது உனக்காக. திரும்பி உட்காரு. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஐ திங்க் இப்ப நம்மளோட ஃபேமிலி கிட்ட நம்மளை பத்தி சொல்லிட்டா நல்லா இருக்கும். நம்ம ஒருத்தர் மீட் பண்ணி 4 மாசத்துக்கு மேல ஆகுது. நாம 2 பேரும் லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம். சோ ஃபேமிலி இன்வால்வ் பண்ணிடலாமே. இன்ஃபேக்ட் ஐ திங்க் இன்னைக்கே நீ அஞ்சலி அக்காவை மீட் பண்ண நல்லா இருக்கும். நேரம் வரும்போது எல்லார்கிட்டயும் சொல்லலாம். நம்ம ரிலேஷன்ஷிப்பையே இவ்ளோ சீக்கிரட்டா வச்சுக்க விரும்புறேன்னு தெரியல. நீ உன்னோட ஃபேமிலியை கூட மீட் பண்ண வைக்கல. இத பாரு நிகர், நீ உன்னோட கரியரை ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ண. நீ யூஎஸ் போகணும்னு விரும்புற, மேற்கொண்டு படிக்க ஆசைப்படுற. அப்ப எல்லா பிளானும் அதன்படி தானே நடக்கும். நான் யூஎஸ்ல என் ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருக்கேன். அவன் அங்க ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல்ல ஹெச்ஆரா இருக்கான். உன்னோட டாக்குமெண்ட்ஸே அவனுக்கு அனுப்பியிருக்கேன். அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், கண்டிப்பா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாப் கிடைச்சிடும். அப்புறம் 2 பேரும் யூஎஸ் போயிடலாம். என் அப்பா அம்மா அங்கதான் இருக்காங்க, அங்க போய் தங்கிக்கலாம். Really ராஜு? I love you. I love you too. அஞ்சலி அக்கா வந்துட்டான்னு நினைக்கிறேன். அக்கா சொல்லுங்க. நேஹா எங்க இருக்க? நான் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேன். அது ஒண்ணு இல்லக்கா, நான் கொஞ்சம் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அங்க இருந்து மெயின் ரோடுக்கு வந்துருங்க. நான் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறேன். சரி சரி, நானும் வெளியே அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கேன்.
அக்கா. எப்படி இருக்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். இது யாரு? அட யாரும் இல்லக்கா, இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கான். நான் வழி காட்டுறேன்னு சொன்னேன், என்னை கொண்டு வந்து இங்க விட்டுட்டான். ஒரு நிமிஷம்க்கா. ம். தேங்க்யூ, பாய். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் முடிச்சு 2 மாசம் ஆகுது. ஆனா உனக்கு இன்னும் சரியான வேலை கிடைக்கல. நான் சொல்றத மட்டும் கேளு. நீ என் கூட அலகாபாத் வா. என்னோட ஸ்கூல்ல உனக்கு சூப்பரான வேலை வாங்கி தரேன். என்னக்கா, இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டீச்சர் ஜாப்ல வேலைக்கு ஆகாது. அதோட எனக்கு இந்த ஸ்மால் டவுன் வேண்டாம். நான் அமெரிக்காவுக்கு போகணும், வேர்ல்டு சுத்தணும். இந்தியாலயே உனக்கு வேலை கிடைக்கல, அமெரிக்கால உன்னை கூப்பிடுறானா? சொந்தக்காரங்க வேற பேச ஆரம்பிச்சுட்டாங்க. வேலை பார்க்காம தனியா லக்னோல என்ன பண்றான்னு கேக்குறாங்க. இங்க பாருக்கா, எனக்கு எப்போ வேலை கிடைக்குமோ அப்ப எல்லாரும் வாய் முடிப்பாங்க. போதும் நேஹா, இதோட நிறுத்து. உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தான் நான் இவ்ளோ தூரம் வந்திருக்கேன். அம்மாவும் இதான் சொல்றாங்க. அக்கா அக்கா ப்ளீஸ், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. ம் சரி, இன்னும் எவ்வளவு டைம் வேணும்? 2 மாசம்க்கா, பக்கா. இந்த 2 மாசத்துல ஏதோ செய்ய முடியலன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே நான் கேக்குறேன். பக்கா? பக்கா. என்னாச்சு? எதுக்கு அர்ஜென்ட்டா வர சொன்ன? ராஜ், அக்கா எனக்கு 2 மாசம் தான் டைம் கொடுத்திருக்கா. 2 மாசத்துல அவ சொல்றது நான் கேட்கலன்னா அப்புறம் நான் அலகாபாத்க்கு போக வேண்டியது இருக்கும். நீ ப்ளீஸ் உன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசி ஏதாவது சீக்கிரம் பண்ண சொல்ல. அடச்சே, இவ்வளவுதானா? நான் ஏற்கனவே அவங்கிட்ட பேசிட்டேன். இன்னும் 2-3 நாள்ல ஆஃபர் லெட்டர் வந்துடும். அம்மா, உங்க மருமகளோட ஆஃபர் லெட்டர். இவளுக்கு யூஎஸ்ல ஜாப் கிடைச்சிருக்கு. அண்ட் ஐம் so sorry. நான் சொல்லவே மறந்துட்டேன். உங்க மருமகளோட பேரு நேஹா. ஹாய் ராஜு. ஹாய். கம் கம். நைஸ் ஹவுஸ் ராஜு. இப்ப சொல்லு, என்ன எதுக்காக இங்க கூப்பிட்ட? என்னது? Oh my God! என்னோட ஆஃபர் லெட்டர் நான் எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு ராஜு. ஆனா ராஜு, நம்ம 2 பேரும் இப்போ பிரிஞ்சிருவோம் இல்லையா? நானும் உன் கூட தானே இருக்க போறேன். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். நானும் உன் கூட யூஎஸ் வர போறேன். அப்படின்னா நான் என்னோட ஃபேமிலிக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் இல்லையா? வேலைய பத்தினா, நம்மளை பத்தினா இப்போதைக்கு வேண்டாம். சரி, உன் பேரண்ட்ஸ் கிட்ட நம்மள பத்தி இப்ப சொல்லிட்டியா? ஆப்வியஸ்லி. அப்படின்னா நாம வீடியோ கால் பண்ணலாம் இல்லையா? இப்போதைக்கு வேண்டாம். யூஎஸ்க்கு போனதும் நேராவே மீட் பண்ணிக்கோ. சர்ப்ரைஸ் ஃபார் them, you know. ஓகே. நெக்ஸ்ட் வீக் ஃப்ளைட் இருக்கும். டிக்கெட்ஸுக்கெல்லாம் நானே ஏற்பாடு பண்ணிடுறேன். நீ ரெடியா இருண்ணா? ராஜு, I love you. அம்மா, இங்க பாருங்க, என் ஆஃபர் லெட்டர் வந்தாச்சு. என்ன? எனக்கு அமெரிக்கால ஆனுவல் இன்கம் 15 லட்சம் கிடைக்குது. காட்டு, கொடுங்க. அது சரி, இவ்ளோ சீக்கிரம் இவ்ளோ நல்ல ஜாப் எப்படி உனக்கு கிடைச்சது? அது வந்து அக்கா, என் ஃப்ரெண்டோட பிரதர் ஹெல்ப் பண்ணா. அவன் ரொம்ப வருஷமா யூஎஸ்ல வேலை பார்க்கறான். அவனோட கான்டாக்ட் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. சரி, இந்த ஃப்ரெண்டோட பிரதர் அவன் யாரு? எங்க இருக்கான்? என்னக்கா நீ எப்ப பாரு சிபிஐ ஆபீசர் மாதிரி என்கொயரி பண்ற? எப்ப பாரு சந்தேகம், கேள்விதான். இருக்கட்டும் அஞ்சலி. இங்க பாரு நேஹா, கேள்வி கேட்க தான் செய்வேன். ஏன்னா எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது. எல்லாம் கரெக்டா நடக்குதுக்கா. இங்க பாருங்கம்மா, நான் முடிவு எடுத்துட்டேன். ஒரு தடவை நாங்க செட்டில் ஆயிட்டேன்னா நீங்களும் அக்காவும் அங்க வந்து செட்டில் ஆயிடுங்க. சரி நேஹா, ஒன்னு சொல்லு. உன்னோட ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அப்புறம் வீசா இதெல்லாம் நீ எப்படி அப்ளை பண்ண? தனியாவே மேனேஜ் பண்ணிட்டியா? அதான் சொன்னேனேக்கா, என் ஃப்ரெண்டோட பிரதர் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான்.
உங்க மருமகளுக்கு விசா பேப்பர் டிக்கெட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். சீக்கிரமாவே வந்துடும். நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஹாய் ராஜீவ். சரி கேளு, there is a good news. உன்னோட விசா வந்தாச்சு. நாளானிக்கு டிக்கெட்டும் புக் பண்ணியாச்சு. வாவ், ஃபைனலி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ டெல்லிக்கு வந்துடு, நான் டைரக்டா உன்னை அங்கேயே மீட் பண்றேன். அப்படின்னா நான் சீக்கிரமா எல்லாத்தையும் பேக் பண்ணும் போல இருக்கே. உன்னை மீட் பண்ண டைம் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். டென்ஷன் ஆகாத, எல்லாம் அங்க போயிட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ தனியா தானே வர? இல்ல இல்ல, மம்மியும் அக்காவும் என்ன டெல்லியில டிராப் பண்ண வருவாங்க. எதுக்கு அவங்களுக்குலாம் தொல்லை கொடுக்குற? அன்னைக்கு உங்க அஞ்சலி அக்கா என்ன நல்லா பார்த்துட்டாங்க. திரும்ப பார்த்தாங்கன்னு வையே, சந்தேகம் வந்துடும். இது யாரு? உன்னோட அம்மா அக்கா அப்புறம் என்னோட மம்மி டாடி எல்லாரையும் ஒண்ணா மீட் பண்ணலாம். சரி, சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். ஐ மிஸ் யூ. வரேன்ப்பா. பாய். இந்தாங்கக்கா, நான் யுஎஸ் போறதுக்கான பேப்பர் காப்பீஸ். நீங்க செக் பண்ணுவீங்கல்ல? அட என்னம்மா நீ எதுக்கு பாடுற? எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு, வருத்தமாவும் இருக்கு. சந்தோஷப்படுறேன், ஆனா அதே நேரம் இனிமே நான் உன்னை மிஸ் பண்ணுவேனே. என்னம்மா, இன்னும் கொஞ்ச நாள் தானே, அப்புறம் நீங்களும் அக்காவும் நேரா கிளம்பி என்கிட்ட வந்துருங்க. நேஹா, பத்திரமா இருந்துக்கணும் என்ன? சரியா? இன்னொரு விஷயம், நீ அங்க போய் அடிக்கடி எங்களுக்கு ஃபோன் பண்ணணும். எங்களை விட்டு தொலைவா போற, உன்னை நினைச்சு கவலைப்படுவோம். உடம்பு பாத்து. ஆமா, நீங்களும் தான். நான் இப்ப கிளம்புறேன், இல்லைன்னா லேட் ஆயிடும். நேகா சொல்லு. எங்க இருக்க ராஜு? நான் லக்னோல இருக்கேன். நீ சொன்ன டெல்லி ஹோட்டலுக்கு வந்து உனக்கு கால் பண்றேன், ஆனா நீ லக்னோல இருக்கங்கற. ஐயோ, அது என்னன்னா என்னோட விசா பேப்பர்ல கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு. அதான் லக்னோக்கே திரும்பி வந்துட்டேன். எல்லாம் சரியாயிடும் தான் நினைச்சேன், ஆனா ஒன்னும் சரியாகல. இப்போ நான் என்ன பண்ண? நீ ஒரு வேலை பண்ணு, நீயும் கிளம்பி லக்னோக்கு வந்துடு. பேப்பர் சரியானதும் 2 பேரும் ஒண்ணா கிளம்பி போயிடலாம். சரி. தயாரா இருங்க, உங்க மருமக வந்துட்டு இருக்கா. நான் தாம்மா. நான் ஃப்ளைட் ஏறிட்டேம்மா. யூஎஸ் போனதுக்கு அப்புறம் தான் பேசுவேன். அட வந்துட்டியா? நேகா, நேகா. ஓஹோ. ராஜீவ், என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. பேப்பர்ல ப்ராப்ளம் வருதுன்னா எதுக்காக மம்மி கிட்ட போய் சொல்ல சொன்ன? அவங்க கிட்ட உண்மையை நான் சொல்லிருப்பேன்ல. முதல்ல எதுக்காக நீ இப்படி அப்செட் ஆகுற? கம் ஹியர், கம். போஸ்ட்போன் தான் இருக்கு, கேன்சல் ஆகல. 2 நாள்ல நம்ம யூஎஸ்ல இருப்போம். இப்போ இந்த விஷயம் உன் ஃபேமிலிக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வையேன், ஐ மீன் எல்லாமே போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா அனவசியமா டென்ஷன் தானே ஆவாங்க. ஃபேமிலிக்கு டென்ஷன் கொடுக்கறது நல்ல விஷயமா சொல்லு? இங்க பாரு, எனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட போய் சொல்றது கொஞ்சம் கூட பிடிக்காது ராஜீவ். சரிப்பா சரி, இனிமே இந்த மாதிரி நடக்காது, ஐ ப்ராமிஸ். அது சரி ராஜீவ், நம்ம 2 பேரும் ஒண்ணா எப்படி இங்க தங்க முடியும்? நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணிருக்கோம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழலாம். நீ இங்க ஃப்ரெண்டா தங்கிக்கோ. நீ ஒரு ரூம்ல இரு, நான் இன்னொரு ரூம்ல இருப்பேன். ஓகே? ஹே கம் ஆன். அது போகட்டும்.
நீ வந்து இப்போதைக்கு உன்னோட ஃபோனை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிரு. உன் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நீ இப்போ ஃப்ளைட்ல இருக்க. அதை மட்டும் பண்ணிடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரியா? யாருக்கு ஃபோன் பண்றமா? அட நேகாக்கு தான். அவ போய் சேர்ந்தாளா இல்லையான்னு கேட்கணும்ல. அம்மா, அவ ட்ரெயின்ல போகல, ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கா. ஃப்ளைட்ல ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும். அதோட அவ போக வேண்டிய இடத்துக்கு போக 15 மணி நேரம் ஆயிடும். 12 மணி நேரம் தான் ஆகுது. ஃபோன் ஆஃப்ல தான் இருக்கும். அட இல்லம்மா, ரிங் ஆகுது. அம்மாவோட கால் வந்துட்டு இருக்கு. என்ன பண்ண? என்ன? ஃபோன் ஆஃப் பண்ணி வைன்னு சொன்னல, எதுக்கு ஆன் பண்ண? சாரிப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணட்டும் நீயே சொல்லு. முதல்ல கட் பண்ணு. என்ன? ஃபோனை கட் பண்ணு. நீ போய் சேர்ந்தாச்சு. ஃபோன் இன்டர்நேஷனல் ரோமிங்ல இருக்கிறதால அப்புறம் கால் பண்றேன்னு சொல்லு. அட மெசேஜ் பண்ணு. அம்மா, அவ மெசேஜ் பண்ணிருக்கா. அங்க போய் சேர்ந்துட்டேன்னு சொல்லிருக்கா. இன்டர்நேஷனல் ரோமிங்ல இருக்காளாம். அப்புறமா ஃபோன் பண்ணுவாளாம். ஆமா, நான் லக்னோல தான் இருக்கேன். அட வாவ், எங்க தங்கி இருக்க? ஒரு ஃப்ரெண்டு வீட்ல இருக்கேன். அது யார ஃப்ரெண்டு? அது உனக்கு புரியாதடி. சரி, இங்க கேளு. இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தா மீட் பண்ணலாமா? கண்டிப்பா மீட் பண்ணலாம். எங்க பார்க்கலாம்? எம்ஜே ரோட்ல ஒரு கேஃபே இருக்குல்ல, அங்க வந்துடு. ஓகே டன். ஓகே ஃபைன், பை டி. ராஜீவ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ ஏன் எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்க? நீ லக்னோல இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியணுமா? ராஜீவ், உனக்கு என்னதாண்டா ஆச்சு? எனக்கு இங்க மூடே இல்ல. சரி, ஃப்ரெண்ட மீட் பண்ணலாமேன்னு பார்த்தேன். ஏன் நான் ஒரு ஆள் உனக்கு பத்தல? உன் ஃப்ரெண்ட் எல்லாம் தேவைப்படுதா? நீ எந்த விஷயத்தை எங்க கனெக்ட் பண்ற? சொல்ல போனா நான் யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு நீ தான் டிசைட் பண்ணுவியா? நீ எதையுமே புரிஞ்சுக்க மாட்டல. மொத்த உலகத்துக்கும் நீ இப்போ யூஎஸ்ல இருக்க, லக்னோல இல்ல. இங்க பாரு ராஜீவ், எனக்கு போர் அடிக்குது. 2 நாள்னு சொன்னேன், ஆனா எதுவுமே நடக்கல. நாம எப்ப யூஎஸ் போறோம்? அதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கல. 2 நாள்ல போயிடுவோம். அப்படின்னா சரி, நான் போய் என்னோட ஃப்ரெண்ட பார்த்துட்டு வரேன். என்ன நீ ஏன் கோவப்படுற? சரி, ஒரு வேலை பண்ணலாம். என் கூட ஒரு காஃபி குடி, சரியா? அப்புறம் உன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடு. ஓகேவா? இப்ப காஃபி கொண்டு வரேன்னா? ஃப்ரெஷ் ஆயிடுவேன். அஞ்சலி, ஒரு விஷயம் சொல்லவா? நேஹாக்கு ஒரு கால் பண்ணி கூட. என்னம்மா நீ இந்த நேரத்துல போய் நம்ம ஃபோன் பண்ண கூடாது. ஏன்னா யூஎஸ்ல இப்ப டே டைமா இருக்கும். நீ முதல்ல ஃபோன் பண்ண. யூஎஸ்க்கு போனதுல இருந்து ஒரு தடவை கூட பேசல. எப்படி இருக்கான்னு கேட்கலாம். ஹிந்தில பேசுறாங்க. என்னாச்சு? அம்மா, நேஹாவோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆனா ரெக்கார்டட் மெசேஜ்ல ஹிந்தில பேசுறாங்க. எனக்கு புரியல. அம்மா, நேஹா யூஎஸ் போயிருக்கா. ரெக்கார்டட் மெசேஜ் இங்கிலீஷ்ல தான் வரணும். இதுல ஹிந்தில வருதே. அம்மா, இதுல ஏதோ ஒரு பெரிய தப்பு இருக்கு. ராஜீவ், ஏன் இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க? ஏன்னா நீ என்ன விட்டுட்டு உன் ஃப்ரெண்டை பார்க்க கிளம்பிட்ட. என்ன சொல்ற நீ? என்ன வெற்று? உன்னை விட்டுறதுக்காகவா இவ்வளவு தூரம் வர சொல்லியிருந்தேன்? உனக்கு என்ன ஆச்சு? ப்ளீஸ் என்ன வெற்று. அம்மா, நேஹாவோட டாக்குமெண்ட் ஃபைல் இருந்ததே, அதெல்லாம் எங்க இருக்கு? டிவி டிராயர்ல வச்சிருக்க. ஆனா என்னாச்சு அஞ்சலி?
அவ ஜாப்க்கு போன இடத்துக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ, யா ஹாய். ஆக்சுவலி ஐ வாண்ட் டு என்கொயர் அபவுட் மை சிஸ்டர். ராஜீவ், நீ என்கிட்ட தப்பா நடந்துக்கிற. தப்பா நடந்துக்கிட்டேனா? இதெல்லாம் ஒரு தப்பா சொல்லு. நாம புருஷன் முன்னாடி ஆக போறோமா? இதெல்லாம் பண்றதுக்காக தான் நீங்க கூப்பிட்டியா? இப்ப எனக்கு சந்தேகம் வருது. ஐ மீன், நீ என்ன போய் சொல்லி ஏமாத்திருக்க. உண்மை என்னன்னு என்கிட்ட சொல்லிடு. ராஜீவ், என்ன விட்டுடு. என்ன விடு ராஜீவ். தேங்க்யூ. என்னாச்சு அஞ்சலி? அம்மா, இதுல ஒரு ஆஃபீஸ் நம்பர் எழுதியிருக்கு. அது ஹோட்டல் நம்பரே இல்லையா, அது ஒரு லோக்கல் ஸ்டோர். என்ன? அப்ப நேஹா எதுக்காக போய் சொன்னா? அதுதான் எனக்கும் தெரியலம்மா. அவ ஃப்ரெண்டோட பிரதர் தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணதா நம்ம கிட்ட அவ சொன்னால. அம்மா, இவ ஏதோ ஆபத்துல மாட்டிருக்கான்னு தெரியுது. இதை பாருங்க, நேஹாவோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸை நாங்கள் எடுத்தாச்சு. பட் அந்த பாஸ்போர்ட்ல யாருமே டிராவல் பண்ணல. என்ன? அவங்க மொபைலை ட்ராக் பண்ணப்போ அவங்க டெல்லிக்கு போயிருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சது. நீங்களும் அதையே தான் சொன்னீங்க. ஆனா அவங்க அங்கிருந்து யூஎஸ் போகல, லக்னோ போயிருக்காங்க. லக்னோவா? ஆமா, ஏன்னா அவங்களோட மொபைலோட லாஸ்ட் லொகேஷன் லக்னோன்னு தான் காட்டுது. அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அது இருக்கட்டும், உங்களுக்கு லக்னோவில் யாராவது இருக்காங்களா? சார், அவ லக்னோல தான் படிச்சிட்டு இருந்தா. ஆனா அவளோட கோர்ஸ் எப்பவோ முடிஞ்சிருச்சு சார். அப்போ அவ எதுக்காக லக்னோ போகணும்? எனக்கு என்னவோ இது தப்பா தெரியுது சார். அவளை உடனே கண்டுபிடிங்க. எந்த ஆபத்துலயும் அவ சிக்கிக்க கூடாது. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நாங்க லக்னோ போலீஸ்காரங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். எந்த அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். அம்மா, அழாதீங்கம்மா, பொறுமையா இருங்க. நேஹா கிடைச்சிருவா. நம்ம நேரா இப்போ லக்னோக்கு போலாம். சரியாம்மா? என்னாச்சுன்னு தெரியல. நாங்க நேஹாவோட மொபைல் லொகேஷனை தான் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க கால் டீடைல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அவங்க கடைசியா அவங்க ஃப்ரெண்டு ஷில்பி கிட்ட பேசியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு இங்க லக்னோல தான் இருக்காங்க. அவங்கள ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்கோம். ஷில்பி, உங்களுக்கு நேஹாவை எப்படி தெரியும்? சார், நாங்க காலேஜ்ல 2 பேரும் ஒண்ணா தான் படிச்சோம். அன்னைக்கு நேஹா போன்ல பேசினாங்கல்ல, என்ன பேசினாங்க? அவ எனக்கு கால் பண்ணிருந்தா ஃப்ரெண்டோட வீட்ல தங்கி இருக்கிறதா சொன்னா. ஃப்ரெண்டோட பேர் சொன்னாங்களா? இல்லையே சார், நான் கேட்டேன். ஆனா அவ என்கிட்ட எதுவும் சொல்லல. வேற என்ன பேசுனீங்க? வேற ஒண்ணும் இல்ல சார். என்ன அவ மீட் பண்ணணும்னு சொன்னா. எங்க மீட் பண்ணலாம்னு சொன்னாங்க? எம்ஜி ரோட்ல ஏதோ ஒரு காஃபி ஷாப்பா. சரி, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நீங்க நேஹா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க பயந்து பேசுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதா? இல்ல சார், அவ ரொம்ப நார்மலா தான் பேசினா. என் பொண்ணு தேடி கண்டுபிடிங்க சார். ஏதாவது பண்ணுங்க, ஆனா என் பொண்ணு கண்டுபிடிச்சிருங்க. அவ வீட்டை விட்டு போனதுல இருந்து அவளை பத்தி எந்த தகவலும் இல்ல. எங்களால அவகிட்ட பேசவும் முடியல. கண்டிப்பா அவ ஏதோ ஒரு ஆபத்துல தான் சிக்கி இருக்கணும் சார். ப்ளீஸ். மம்மி டாடி 2 பேரும் எப்படி இருக்கீங்க? அது இருக்கட்டும், நீங்க உங்க மருமகளை பாத்தீங்களா? அழகா இருக்காளா? அழகா இருக்கால்ல? எங்க ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குல்ல? அவளை நீங்க சீக்கிரமே மீட் பண்ணலான்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க இருக்கிற இடத்துக்கு என்னால அவளை அனுப்ப முடியாது. நீங்க இருக்கிற இடம் அவளுக்கும் தெரியாது. நீங்க யூஎஸ்ல இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கா.
நீங்க யூஎஸ்ல இல்லைன்னு நான் அவகிட்ட எப்படி சொல்றது? நீங்க வேற எங்கேயோ இருக்கீங்க இல்லையா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இப்பவும் எனக்கு உங்க 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க 2 பேரும் என் மேல அன்பு காட்டவே இல்லைல்ல. ஆனா நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன். உங்களை மீட் பண்ண வருவேன்னு சொன்னேன்ல, அதான் வந்தேன்ல. எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன்னு சும்மா திட்டுவீங்க. உங்க பையன் ரொம்ப புத்திசாலிப்பா. ஓபன் பண்ண ஹெல்ப் பண்ணவா? சார் ஏதாவது தெரிஞ்சுதா? நேஹாவோட மொபைல் லொகேஷன் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்களோட லாஸ்ட் லொகேஷன் எம்ஜி நகர். அப்படின்னா நேஹா கிடைச்சிருவாள்ல சார்? இத பாருங்க அஞ்சலி, எம்ஜி நகர்ங்கிறது ரொம்ப பெருசு. எக்ஸாக்ட்டா பின் பாயிண்ட் லொகேஷன் கிடைக்காது. நாம அங்க போய் தேடி தான் கண்டுபிடிக்கணும். அங்கிள், இந்த பொண்ணை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லைங்க. இவன் யாரு? அட யாரும் இல்லக்கா, இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு என்ன தெரியுதா? நான் நேஹாவோட அக்கா. ஐம் சாரி, நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே. சில மாசத்துக்கு முன்னாடி நம்ம சந்திச்சிருக்கோம். நீங்க வழி தவறி வந்தீங்க, அப்புறம் நேஹாவை நீங்க பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணீங்க. எஸ் 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 தெரிஞ்சிருச்சு. எப்படி இருக்கீங்க? அது ஆக்சுவலி நேஹாவை காணுங்க. 4 நாளைக்கு முன்னாடி லக்னோல தான் இருந்திருக்கா. இப்போ எங்க இருக்கானே தெரியலங்க. அவளோட மொபைல் லொகேஷன் இந்த இடத்துல தான் காட்டுது. போலீஸும் தேடிட்டு இருக்காங்க. நீங்க அவளை எங்கேயாவது பாத்தீங்களா? ஆக்சுவலாக அது என்னன்னா, அன்னைக்கப்புறம் நான் அவங்கள மீட் பண்ணவே இல்லை. நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்பட்டா ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்க. சரி, நீங்க ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அவளை பத்தி ஏதாவது தெரிஞ்சா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. 6639894145. எனக்கு ஒரு மிஸ் கால் பண்ணுங்களேன். ஆக்சுவலி என்னன்னா, என்னோட ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். சரி, நீங்க உங்க நம்பர் என்கிட்ட கொடுங்க. நான் உங்களுக்கு கால் பண்றேன். அந்த நம்பரை நீங்க அப்புறமா சேவ் பண்ணிக்கோங்க. எழுதிக்கோங்க. இட்ஸ் 99672777. நான் கால் பண்ணிட்டேங்க. நீங்க வீட்டுக்கு போயிட்டு சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. சரி, யூ டேக் கேர். இந்த நம்பர்ல இருந்து தானே அன்னைக்கு எனக்கு மிஸ் கால் வந்துச்சு. அப்படின்னா ஆட்டோ ஒரு நிமிஷம் போங்க, அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க.
ஆமா சார். எஸ். உங்க வீட்டை நாங்க சர்ச் பண்ணணும். எதுக்காக சார்? நீங்க உங்க சிஸ்டரை கிட்னாப் பண்ணி வீட்டில் அடைச்சு வச்சிருக்கிறதா சொல்றாங்க. என்ன இது இன்ஸ்பெக்டர் சார், இவங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. கோபே சார். எல்லாரும் உள்ள போய் ஓகே பாருங்க. சார் உள்ள யாருமே இல்ல. இங்க பாருங்க, நான் உங்க சிஸ்டரை ஒரு முறை தான் பார்த்திருக்கேன். அவங்கள எதுக்கு நான் கிட்னாப் பண்ண போறேன்? சார் சார் நீங்க இந்த போட்டோ பாருங்க. பின்னாடி தெரியுற ஜன்னல் இருக்கே, அது இந்த வீட்டோட ஜன்னல் தான் சார். இதை பாருங்கம்மா, சர்ச் வாரண்ட் இல்லாம இவர் வீட்டை நாம சர்ச் பண்ணியிருக்கோம். அதோட உங்க சிஸ்டரும் இங்க இல்ல. இதே மாதிரி ஜன்னல் நிறைய இடத்துல இருக்கலாம். சார் இவங்க நம்பர்ல இருந்து எனக்கு கால் வந்திருக்கு சார். மிஸ்ட் கால் வந்தது. அது கிராஸ் கனெக்ஷனா கூட இருக்கலாம், ரைட்? இதை பாருங்க, சந்தேகத்துல எல்லாம் இவரை அரெஸ்ட் பண்ண முடியாது. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், ஒரு முறை வழி தெரியாம இருக்கும்போது இவங்க சிஸ்டர் தான் ஹெல்ப் பண்ணாங்க. உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நான் இங்க தான் இருப்பேன். எங்க வேணா எப்ப வேணா நான் கோஆபரேட் பண்ண தயாரா இருக்கேன். ப்ளீஸ் என்ன நம்புங்க. எனக்கு நேகாவை பத்தி எதுவும் தெரியாது. உன்னோட சிஸ்டர் பயங்கர பிரேவா இருக்கா. போலீஸ கூப்பிட்டு என் வீட்டுக்கே வந்துட்டா. ஆனா உன்னை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ என் மம்மி டாடி கிட்ட போய் சேர்ந்துடுவ. கிளம்பலாமா? வந்து என் மம்மி டாடியை மீட் பண்ண. மரியாதையா நடந்துக்கணும். கம் ஆன், பெட் ரெடியா இருக்கு. பாய். அம்மா அப்பாவுக்கு வணக்கம் சொல்லு. என்ன பிரியறதுனால நீ ரொம்ப வருத்தப்படுவ. ஆனா இன்னைக்கு உனக்கு நான் என்கிட்ட இருந்து விடுதலை தரேன். இனிமே நீ இவங்க கூடயே தங்கிக்கலாம். பாரு உன்னை பார்த்து எப்படி சிரிக்கிறாங்கன்னு. பத்திரமா இருந்துக்க. அவங்களுக்கு நல்லா சேவை செய்யணும்னு. நீ ரொம்ப பிடிவாதக்காரி. என்ன ஃபாலோ பண்ணி இவ்வளவு தூரம் வந்துட்டியே. சரி கவலைப்படாத, உன்னோட சிஸ்டர் பக்கத்திலே நீ படுத்துக்கலாம்.
ஆ? இப்பதான் அவளை புதைச்சேன். உயிரோட தான் புதைச்சிருக்கேன். இன்னும் மூச்சு விட்டுட்டு தான் இருப்பா. ஆனா நான் உன்னை உயிரோட புதைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு உன்னை அவ்வளவா பிடிக்கல. அதான் முதல்ல நான் உன்னை கொல்லுவேன், அதுக்கப்புறம் புதைப்பேன். டேய், கையா புத்திசாலித்தனமா தப்பிச்சிட்டேன்னு நினைச்சியா? நேஹா நேஹா இங்கதான் புதைச்சிருக்கா. நேஹா யாதவ் போய் ஓகே பாரு. சார். நேஹா எங்க இருக்க? நேஹா நாங்க வந்துட்டோம். நேஹா நேஹா